ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போல்லாம் ப்ரொக்கோலி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ப்ரொக்கோலி அதிகமாக கிடைக்கிது, அதுவும் கம்மியான ரேட்டுக்கு தான் கிடைக்கிது. ஒரு 3 ப்ரொக்கோலி வந்துட்டு 20 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. ரேட்டு எப்படி ஒர்த்தா இல்லை அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஏரியாலெலாம் ப்ரொக்கோலி அதிகமாக கிடைக்குதா, ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ப்ரொக்கோலியை வச்சு நான் பச்சி பண்ண போகிறேன். இது வந்துட்டு என்னோடய சுய சிந்தனை. நான் வந்து யாரை பார்த்தும் பிட்டு காப்பி அடிக்கலை. காலிஃப்ளவரில் நான் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி வந்து ப்ரொக்கோலி வச்சு பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் மாற்றி யோசித்தேன். காலிஃப்ளவருக்கு பதிலாக அந்த இடத்துல ப்ரொக்கோலியை வச்சு யோசித்தேன். பட் டேஸ்ட்லாம் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. நானே ஃபஸ்ட்டு டைம் தான் வந்து செய்ய போகிறேன். அது வந்து நான் காலிஃப்ளவர் எப்படி கட் பண்ணுவேனோ அதே மாதிரி ப்ரொக்கோலி வந்து கட் பண்ணிட்டேன். ப்ரொக்கோலி நம்ம கட் பண்ணும்போது காலிஃப்ளவரும் சரி ப்ரொக்கோலியும் சரி கட் பண்ணும்போது அந்த தண்டோடு சேர்த்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறணும். ரொம்ப அந்த பூ முனியில் மட்டும் கட் பண்ணக்கூடாது. தண்டோடு சேர்த்து நம்ம கட் பண்ணோம்னா தான் பஜ்ஜிக்கு 65 இந்த மாதிரி இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் எப்போயுமே வந்து தண்டு வந்து கொஞ்சம் சேர்த்து தான் வந்து கட் பண்ணுவேன். ரொம்ப சில பேர்லாம் ஒட்டை கட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் தண்டை சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது தான். இப்போ ப்ரொக்கோலி வந்து நான் கட் பண்ணிவிட்டு அது வந்து பச்சை தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் இந்த ப்ரொக்கோலியை சேர்த்துட்டு ப்ரொக்கோலி வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுக்கணும். ஏன் அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம சுடு தண்ணியில் வச்சோம்னாலே அது வந்துட்டு வெந்துடும், அது வந்து சாஃப்ட் ஆயிரும். இது வந்து அப்படி ஆகாது, கொஞ்சம் நரிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறோன்னா அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் ப்ரொக்கோலி. இப்போ வந்து ப்ரொக்கோலியை வேக வச்சு தண்ணியை வந்து வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து நம்ம பஜ்ஜிக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், அதுக்கப்புறம் பஜ்ஜி கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர், உப்பு, பேக்கிங் சோடா, தேவையான அளவு தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பஜ்ஜி மாவு எந்த அளவுக்கு எந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் வந்துட்டு இந்த ப்ரொக்கோலியில் மாவு வந்து ஒட்டும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், மாவு தனியாக ப்ரொக்கோலி தனியாக போயிடும். கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ப்ரொக்கோலியாக தான் வந்து நம்ம மாவில் ஊற்றி முக்கி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். மொத்தமாக வந்து நம்ம சேர்த்து பொரிச்சிடக்கூடாது. ஏன்னா நான் இதுக்கு முன்னே கிடையாது, நான் ஒரு டைம் காலிஃப்ளவர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு மொத்தமாக மாவில் போட்டு பிசைஞ்சு அப்படியே அள்ளி போட்டேன். அது வந்து மாவில் ஒட்டவே கிடையாது. அது வந்து காலிஃப்ளவர் வறுவல் மாதிரி வந்துருச்சு எனக்கு. அதனால தான் சொல்லிட்டு ஒன்றா வந்துட்டு பஜ்ஜி வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இந்த விஜய் வேறு வேலை விட்டு வரும்போதே மொப்பை முடிச்சுட்டு வந்து நம்ம வீட்டில் தான் அந்த வாசனையாக கமகமான வாசனை வருது, என்ன சுட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஓடியாந்துச்சு. என்ன பச்சை கலர் ப்ரொக்கோலியை வச்சு பஜ்ஜி சுட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வேறு கேட்டு சரி ரெடி பண்ண நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எப்படி வரேன் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் நான் வந்து ஃபுல்லாக சுட்டு எடுத்துட்டேன், பஜ்ஜி வந்து சுட்டு எடுத்துட்டேன். இது பார்க்கும்போதே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இடையில க்ரீன் கலரில் வேறு இருந்துச்சா, வாசனை வேறு செம்மையாக இருந்துச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், எச்சி வேறு ஊறிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா அசல் காலிஃப்ளவர் பஜ்ஜி மாதிரியே இருந்துச்சு. டேஸ்ட் வந்துட்டு அடிப்பொலியாக இருந்துச்சு. நீங்கள் ப்ரொக்கோலி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். ஓகே, பட்டாட்டா பாய்.